நாட்டில் உச்ச நீதிமன்றத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாத அமைப்பு எது தெரியுமா? தொடர்ந்து பாருங்க, கடைசியில சொல்றேன். ஐயோ, ஐ ஆம் வெரி செக்குலர், நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுட்டாங்க, இதுக்கு தான் நான் சோசியல் மீடியாவே பார்க்கறது இல்ல அப்படின்னு கதறி இருக்கா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. என்னாச்சா? கஜுராஹோ ஜவாரி கோவிலில் முகலாயர்கள் சிதைத்த விஷ்ணு சிலையை சீரமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு ஒன்றில் அந்த கோவில் ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கு, ஏஎஸ்ஐக்கு நாங்கள் எப்படி ஆணை பிறப்பிக்க முடியும், போய் உங்க விஷ்ணுக்கிட்டே பிரார்த்தனை பண்ணுங்க என்று இவர் பேசியதை தான் தப்பா புரிஞ்சிட்டாங்களாம். விஷ்ணு கிட்ட ப்ரே பண்ண சொன்னது போல வக்போர்டு வழக்கிலும் இப்படி அல்லா கிட்ட நமாஸ் பண்ண சொல்லி இருக்கலாமே எசமா. அதில் மட்டும் திருத்தங்கள் எல்லாம் செஞ்சு தீர்ப்பு கொடுத்திருக்க உச்ச நீதிமன்றம். ஆனா பாருங்க, நாடாளுமன்றம் நிறைவேற்றிய மசோதாவையே இஸ்லாமியர்களுக்காக அடித்து திருத்த உரிமை உள்ள உங்களுக்கு ஆஃப்டர் ஆல் ஏஎஸ்ஐக்கு ஆணை பிறப்பிக்க அதிகாரம் இல்லாம போச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, நாட்டின் அதிக அதிகாரம் கொண்ட அமைப்பு எதுன்னு? ஏஎஸ்ஐ தான். அதுதான் உச்ச நீதிபதியே சொல்லிட்டாரு.